குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நாங்கள் படிக்கும் காலத்தில் சபை செல்வோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் வாசிப்பாங்க. அதான் மூப்பர்கள் இருப்பாங்க. அவங்க அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதத்தை சொல்லுவாங்க. பாரம்பரியமாக இல்லை. அதில் ஒரு என்ஜினியர் இருந்தார். அவரும் எங்கள் கல்லூரி வளாகத்தில் தான் இருப்பார். அவர் எங்களெல்லாம் வாட்ச் ஓவர் பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சங்கீதம் 85 அதை கர்த்தர் சொன்னதாக அவர் சொன்னார். அதில் வந்து முழுசாக படித்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அதில் இதை நான் அங்கே கற்றுக்கொள்கிறத வந்து எங்கள் ஊரில் வந்து நான் சொல்லுவேன். எங்கள் ஊர்லேயும் நல்ல பாஸ்டர் இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க யாரும். ஆனால் நான் வந்து அந்த இந்தமாரி காரியங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், சாட்சியாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ வளர்ந்து வரக்கூடிய விசுவாசியாக நான் சாட்சி சொல்லும்போது அது ஏற்புடையதாக இருந்தது. அதில் ஒன்று இது. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுடைய கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரட்சிப்புன்னா என்ன அப்படின்வாங்க, மதிகேடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்குள்ளே சண்டைகளும் சச்சரவுகளும் வீட்டில் எதனால வருது அப்படி வசனம் இருக்கு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறது உங்களுக்கு சித்திக்காது. அப்படி இருந்தால் சண்டை சச்சரவு அப்படி இருந்தால் சித்திக்கிறது இல்லை. அது ஏன்னா நமக்குள்ளாக போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் இது. இல்லை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக திட்டு வாங்குகிற ஆள். திட்டு அடி தான் அது வந்து நான் நிறையா வாங்குவேன். எங்கள் அம்மா வந்து திட்டிட்டு கத்திட்டு போவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் அவங்க வந்து அடிச்சுட்டு போவாங்க. அது போல் அடி வாங்குகிற ஒருத்தியாக நான் இந்த அனாவசியமாகவே சும்மாவே நான் அல்லது என்னுடைய அறியாமைகளுக்காக அப்படி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பார்க்குறதெல்லாம் கேட்கக்கூடாது, மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லித்தருவாங்க. எங்கள் அண்ணனே சொல்லித்தருவான், எங்கள் சித்தப்பா சொல்லித்தருவார். இந்த குடும்பத்தில் நீ கேள்விப்பட்ட காரியத்தை இன்னொரு வீட்டில் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே 4-5 ஃபேமிலி இருக்கும். அது மாதிரி சண்டைகளை மூட்டி விடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், எல்லாம் நிறைய சாப்பாடு அது மாதிரி கேட்கக்கூடாது, காஃபி கொடுத்தா காஃபியை குடிக்கணும்ட்டு அது மாதிரிலாம் சொல்லித்தருவாங்க நம்ம வீட்டில். எல்லாருமே வந்து ஒரு விதமான 420s தான் இது போல். ஆனால் ஃபன்னியாக போச்சு என்னோடய சைல்டுஹுட்டு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதை அவங்க சொல்லித்தரலன்னா நமக்கு தெரியாது. நமக்குள்ளாக அறியாமை இருள் அந்த மாதிரி இருக்கும், அல்லது மதிகேடாகிய இருள் மதியினம் அது மாதிரிலாம் இருக்கும். சின்னவங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. அந்த அறியாமை இருள் போக்குறதுக்கு தான் ரட்சிப்பு. அது வந்து எனக்காக ஒரு குரு ஜெபம் செய்து அதுமாரி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஏற்கனவே என்னோடய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் போது நான் வந்து என்னோடய இருதயத்தில் அந்த ஜெப தீபத்தை ஏற்றிக்கொண்டேன். அதுதான் வந்து ரட்சிப்பு. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் என்னன்னு தெரியல, அல்லது சொல்லித்தர ஆள் இல்லாமல் இருக்குது. இதுக்கு பேர் வந்து மறுபடி பிறந்த அனுபவம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும், சபையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கம்யூனியன் எடுக்கணும், அப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கடிவாளம் போட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இருந்தால் தான் நம்ம வெற்றியுள்ள ஜீவித்தை செய்யணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கிறிஸ்தவ அவங்க அந்த சந்ததியார் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க
நல்ல டாக்டர்ஸாக இருக்காங்க, மந்திரிகளாக இருக்காங்க. அப்படி பொறுப்பற்ற வாழ்க்கை அல்லது ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் இருக்கவங்க சோபிப்பது இல்லை அப்படி படிச்சிருக்கேன் நான். அதனால் நானும் வந்து அது மாதிரி இருக்க என்னென்ன ஒப்பு கொடுத்துருக்கேன். கிறிஸ்டினால் திசாய் என்ற சீன விசுவாசியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிருக்கேன். இருட்டறை அரசி அந்த புக்கு பேர். அதில் அந்த ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியாக இருக்கும். அந்த அம்மாவுடைய வீட்டில் எல்லோரும் வந்து திவான்களெல்லாம் இருப்பாங்க. திவான் பழைய காலத்து பெரிய அதிகாரிகள். அதுக்காக வந்து பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய எக்ஸாமெல்லாம் எழுதுவாங்களாம். அதே மணியமாக இருப்பாங்களாம். பெரிய லைப்ரரிஸில் போய் படிப்பாங்களாம். அவன் கஷ்டப்பட்டு படித்து பெரிய பதவிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்லாம் நான் படிச்சுக்கிறேன். அதான் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேருந்து நம்முடைய ஆம்பிஷன் அதெல்லாம் வளருது. அதுபோல் நம்முடைய வரங்களை கற்றுக்குள்ள நம்ம பார்த்துக்கொண்டு முன்மாதிரியான ஜீவ செய்கிறது தான் என்னுடைய மோட்டோ அல்லது ஆம்பிஷன்னு சொல்லலாம்.